சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் கலந்து பரவட்டும் அப்படிங்கிற சொன்ன அம்பேத்கரையே சாதி தலைவரா மாத்தின சமூகம் நம்ம சமூகம் தான். வேற சாதி பையனை காதலிச்சுட்டா, வேற சாதி பொண்ணை காதலிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்களே ஆணவ படுகொலை செஞ்சுட்டு ஏண்டா பண்ணோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. நம்ம சாதி மானத்தை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற கர்வத்திலையும் இருக்கிற சில பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கறா அப்படிங்கிறவங்களுக்கு இப்பவும் சாதி பார்க்கறாங்க சார் அப்படிங்கிறது சென்னை பள்ளிக்கரணை ஆணவ படுகொலை. நம்முடைய அரசாங்கமோ இனிமேலும் ஆணவ படுகொலைகள் நிகழாம இருக்க தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கையும் வைக்கிறாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற ஸ்கூல்ல கூட சாதி சான்றிதழ் கேட்கிற சமூகத்துல நம்ம இருக்கோம். தோழமை உறவுகளுக்கு வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உயரிய பண்போட அடையாளமா நம்ம தமிழ் சமூகம் வாழ்ந்துட்டு வந்த நிலையில ஆரியத்தோட சூழ்ச்சியால மதம் சாதி அடிப்படையில பிளவுபட்டு இருக்கோம். என்னதான் நாம இந்தியாவோட எல்லா துறைகளிலும் முதன்மை மாநிலமா விளங்கக்கூடியதா இருந்தாலும் ஆணவ படுகொலைகள்லயும் முதன்மை மாநிலமா தான் நம்ம விளங்குறோம் அப்படிங்கிறது நமக்கு அவமானமா இருக்கும். காதல் காதல் அப்படிங்கிறது இயற்கையானது. அது யார் மேலேயும் யார் வேணாலும் காதல் பண்ணலாம். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துல தான் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட மதத்துக்குள்ளதான் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட ஒருத்தவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு காதலுக்கு இல்லை. அந்த காதலருக்கு ஒரு தினத்தையும் கொண்டாடுறாங்க நம்ம இந்திய நாட்டுல, தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்துல கூட காதலுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா பிற்போக்குத்தனமா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில நம்மளோட சென்னை தலைநகர்ல ஒரு ஆணவ படுகொலை சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சென்னை பள்ளிக்கரணையில 24 பிப்ரவரி 24 நைட்டு ஒரு இளைஞரை 4 வாலிபர்கள் சேர்ந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போதுதான் ஒரு ஷாக்கான நியூஸ் அவங்களுக்கு தெரியுது. பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெரு சேர்ந்தவர் பிரவீன். இவர் ஜல்லடியன்பேட்டை பகுதியை சேர்ந்த ஷர்மி அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சுட்டு வராரு. 2 பேரும் காதலிச்சுட்டு வராங்க. இவங்க காதலுக்கு பெண் வீட்டார் சைட்ல இருந்து ரொம்பவே எதிர்ப்பு வருது. நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன் கல்யாணம் பண்ணுங்க, இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுவும் இந்த சாதி பையன் இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனால வெட்டிடுவோம், அவனை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுத்துட்டே வராங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இதற்கிடையில பிப்ரவரி 24 நைட்டு அந்த பெண்ணோட அண்ணன் என்ன பண்றான்னா, பள்ளிக்கரணை டாஸ்மாக் முன்பு பிரவீன் அப்படிங்கிறவரை வெட்டி படுகொலை செய்யறாங்க. அந்த பெண்ணோட அண்ணனும் 4 பேர் சேர்ந்தும் படுகொலை செய்யறாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பையனுக்குள்ள எவ்வளவு சாதி வன்மத்தை புகுத்திருப்பாங்க அவங்க பெற்றோர்கள், அந்த சமூகத்துல இருக்கவங்க புகுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரியுது. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பொண்ணே ஒரு இன்டர்வியூல பேட்டியில சொல்றாங்க, கேஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க. அதுவும் நம்ம சென்னை தலைநகர்ல ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா நமக்கு சொல்றாங்க. இந்த படுகொலை நமக்கு என்னத்தை காட்டுது அப்படின்னா, இப்பெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கறா, அதுவும் சென்னையில யார் சார் சாதி பார்க்கறா அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் இப்ப எல்லாமும் சாதி பார்க்கறாங்க, சென்னையிலயும் சாதி பார்க்கறாங்க அப்படின்னு உணர்த்தது இந்த படுகொலை சம்பவம். இந்த ஆணவ படுகொலை மட்டும்தான் நம்ம தமிழகத்திலும் சென்னையில நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. கடந்த 2010ஆம் ஆண்டு மட்டும் உலக அளவுல 5000 சாதி ஆணவ படுகொலை நடக்குது. அதுல இந்தியா மட்டும் 1000 ஆணவ படுகொலை நடக்குதுன்னு ஐநா தரவு சொல்லுது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா உடுமலை சங்கர், இளவரசன், முருகேசன், கண்ணகி, இப்படி நிறைய சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படுகொலைகள்லாம் நடக்குது. கண்ணுக்கு தெரியாம, ஊடகங்களுக்கு தெரியாம இன்னும் நிறைய படுகொலைகள் தமிழகத்துல நடந்தேறிட்டு தான் இருக்கு. ஆணவ படுகொலைகள் செய்யறதுல தலித் சமூகத்துல இருந்து 90%
கொல்லப்பட்டவர்கள் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும், மீதி 10% வந்து இடைநிலை சாதியை சார்ந்தவங்க. அவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்றதால அவங்க கொல்லப்படுறாங்க அப்படின்னும் நமக்கு தரவுகள் வந்து சொல்லப்படுது. இன்னமும் இதுக்கான நடவடிக்கைகள் ஏன் அரசாங்கம் எடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மேடை பேச்சோட அந்த பேச்சுகள்லாம் போயிடும். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதி பேச்சு மேடையோட போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப குறிப்பிட்ட சாதிக்காரங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யறாங்க, அவங்க நம்ம எதிர்த்து நம்ம கேஸ் போட்டணும், நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் இயற்றணும் அப்படின்னா அவங்களோட வாக்கு வங்கி வந்து இவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கறதால அச்சத்தால எந்த நடவடிக்கையும் எடுக்காம வெறும் கைது தீர்ப்பு அப்படிங்கிறத மட்டும் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய அரசியல் தலைவர்களும், தலித் இயக்கங்களும், சமூக ஆர்வலர்களும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வராங்க, கோரிக்கையும் வச்சுக்கிட்டு வராங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னா நீதிமன்றத்தால மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலை குறைக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, சாதி சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் விதமா அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதாகட்டும், சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்களோட சமூக பாதுகாப்பை உருவாக்குவதும், கல்வி, வேலைவாய்ப்பு இதுலெல்லாம் தனி இடஒதுக்கீட ஒதுக்கி தர்றதும், அவங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவை அரசே ஏற்று நடத்தணும். இந்த மாதிரியான சட்டங்கள் நம்ம இயற்றோம்னா சாதி ஆணவ படுகொலைகள் குறையும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்றாங்க. இந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதிக்காக பெத்த பொண்ணையே, பெத்த மகனையே கொல்ற இந்த சமூகத்துல, இந்த தமிழ் சமூகத்துல நாமெல்லாம் வாழ்றோம் அப்படின்னா கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. லவ் இஸ் எ நாட் எ கல்ச்சர், லவ் இஸ் எ நேச்சர். காதல் என்பது கல்ச்சர் இல்லை, அது ஒரு இயற்கை. அது யார் வேணாலும் யார் மேலேயும் காதல் வயப்படலாம், காதலும் பண்ணலாம். இந்த நூற்றாண்டுலயும் இன்னமும் திருந்தாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் கலந்து பரவட்டும்.